ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸோட முதல் கிளாஸ்ல இருக்கும். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஆரிஜின் ஆச்சு, நம்ம ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸை வாங்கிடுறோம். அந்த ஷேர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஷேர்ஸ் பத்திரமா இருக்கு. அந்த பத்திரமா இருக்கிற ப்ராசஸ்க்காக செபி என்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம வந்து புரோக்கர் கிட்ட 10,000 15,000 1,00,000 வரையுமே கேஷ் வச்சிருப்போம். அந்த காசு பத்திரமா இருக்கா? ஒருவேளை புரோக்கர் கடையை மூடிட்டானா அந்த பணத்துக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் வந்து புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார வரவங்களுக்கு இருக்கும். அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் எண்டில் ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான ஆர்டர்ஸ் இருக்குது, ட்ரேடர்ஸுக்கு எந்த ஆர்டர்ஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ஒரு டார்கெட்டோ ஒரு ஸ்டாப் லாஸோ நம்ம ஆர்டரில் என்ட்ரி ஆகும்போதே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸஸ் எப்பயுமே வந்து மார்க்கெட் என்னைக்கு லீவில் இருக்கோ அன்றைக்கி வரும். அதாவது சண்டேவை தவிர்த்து. உதாரணத்துக்கு இன்றைக்கி மொகரம், வெள்ளிக்கிழமை ஸ்டாக் மார்க்கெட் லீவ் பண்ணுறதுனால இன்னைக்கு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸோட முதல் கிளாஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நாளைக்கு சனிக்கிழமை இந்த கிளாஸஸோட 2வது கிளாஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொரு வீக்கெண்டும் சாட்டர்டேலையோ இல்லை நடுவில் வேறு ஏதாவது ஹாலிடே வச்சுன்னா அந்த நாட்கள்லையும் இந்த கிளாஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டோட பேர் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் கோர்ஸ் A to Z அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ வேணும்னாலும் நம்மளோட யூடியூப் சேனலில் போய் அந்த பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் யாருக்காவது ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லணும், நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கோங்கனால நம்மளோட பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் புதுசாக ஏதாவது தகவல்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இந்த கிளாஸுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் போடுங்கன்றது கமெண்ட்டில் பதிவிடுங்க. முதல் 100 மார்க் நம்ம ஆவரேஜ் பண்ணி இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் கிளாஸுக்கான மார்க்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பின் கமெண்ட்டில் வந்து அதை மென்ஷன் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்னா என்ன? மார்க்கெட்ன்றது ஒரு இடத்துல ஒரு பையரும் ஒரு செல்லரும் மீட் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணாங்கன்னா அதை மார்க்கெட்னு சொல்லுவாங்க. வெஜிடபிள் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட், டைமண்ட் மார்க்கெட், கோல்டு மார்க்கெட், அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஆரம்பித்தது 16ஆம் நூற்றாண்டில் 1602. அந்த வருஷத்தில் நெதர்லாண்டில் ஆம்ஸ்டர்டம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பித்தது பிரிட்டிஷர்ஸ் கிடையாது, அமெரிக்கன்ஸ் வந்து அப்போ வந்து அமெரிக்காவை உருவாகலன்னு வச்சுக்கோங்களேன். நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து முதல்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் முதல்ல லிஸ்ட் பண்ண கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணிட்டு அதனோட ஷேர்ஸை வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுக்கு சொல்லிட்டு ஷேர்ஸை வந்து லிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ஆரம்பமாக இருக்குது. இன்னைக்கு நம்மளோட பங்கு சந்தைகளை நம்ம இந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா அன்னைக்கு டச்சுக்காரங்க போட்ட விதை தான் அது. என்னதான் 1602 வந்து டச்சுக்காரங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஆரம்பிச்சிட்டாலும் 1800களில் தான் நம்மளோட இந்தியாவுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிய வருது. காரணம் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது லண்டன் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியோட ஷேர்ஸை நம்மளோட இந்தியர்கள் வாங்கவும் விற்கவும் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், எல்லா மக்களும் சேர்ந்து அன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் மெஜாரிட்டி ஷேர்ஸை வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி அன்றைக்கே நமக்கு சொந்தமாக இருக்கும். அந்த விடுதலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து ஒரு இந்தியர் வாங்கிட்டாருன்ற செய்திகளை வந்து நீங்கள் பலமுறை நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட மார்க்கெட்டை, அதாவது இந்தியாவில் பங்கு சந்தை வந்து 1800களோட தொடக்கத்துலேருந்தே வந்து ஆரம்பிக்குது. அதில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஷேர்ஸ், நிறைய பேங்க்ஸ், அப்புறம் காட்டன் மில்ஸு, குறிப்பிட்டு சொல்லணும்னா பாம்பே டையிங், பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன், இந்த மாதிரி கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. என்னதான் 1800களோட தொடக்கத்திலேயே வந்து நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சா கூட அஃபிஷியலாக நமக்குன்னு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1875 தான் ஆரம்பிக்கப்படுது. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பேர் தான் BSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த BSE தான் ஏஷியாலே இருக்கக்கூடிய பழமையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் முதல்ல வருது. அண்ட் இன்னைக்கும் கூட BSEல நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே வரலாறு. இதெல்லாம் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இன்னும் நிறைய கேட்கணும் போல இருக்கும். இருந்தாலும் கூட நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்துடும். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராகவோ இல்லை ஒரு ட்ரேடராகவோ உள்ளர வரணும்னா உங்களுக்கு 3 அக்கௌண்ட்ஸ் தேவைப்படும். அதாவது முதல் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட், 2வது அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட், 3வது அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட். இந்த பேங்க் அக்கௌண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை டிஜிட்டலாக மாற்றுறதுக்கான ஒரு அக்கௌண்ட், சரிங்களா? இது SBI, HDFC மாதிரியான பேங்க்ஸில் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். அண்ட் அடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட்.
நீங்கள் பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை ஷேர்ஸை வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் இல்லையா, அதுதான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். இதை வந்து புரோக்கர்ஸ் கிட்ட வச்சிருப்போம். உதாரணத்துக்கு சிரோதா, குரோ மாதிரியான தனியார் புரோக்கர்ஸாக இருக்கலாம், இல்லை பேங்க்ஸே வந்து இந்த புரோக்கிங் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி புரோக்கர்ஸாக கூட இருக்கலாம். மூணாவது டிமேட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு என்எஸ்சியில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலோ இல்லை பிஎஸ்சிலோ ஷேர்ஸை வாங்கிட்டீங்க. அப்படி வாங்கின ஷேர்ஸை எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? இப்போ வந்து ரூபான்னா நம்ம உண்டியலில் போட்டு வைப்போம். ஷேர்ஸ் எங்கே போட்டு வைப்போம்? அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் அர்ஷத் மேத்தா ஸ்கேமுக்கு முன்னாடி வந்து ஷேர் சர்டிஃபிகேட்ஸாக இருந்தது. அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை யார் வேணாலும் டூப்ளிகேட் அடிக்கலாம், அந்த ஷேர் சர்டிஃபிகேட் வந்து தொலைஞ்சு போயிடலாம். அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை மறுபடியும் நம்ம அப்ளை போட்டு வாங்குறதுக்கு வந்து ஏகப்பட்ட செலவுகளாகவும் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இர்ரெகுலாரிட்டிஸை தடுக்கிறதுக்காகவும் இன்கன்வீனியன்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து கம்ப்ளீட்டாக டிமெட்டீரியலைஸ் பண்ணுறாங்க, எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. அப்படி டிஜிட்டலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல தான் டெபாசிட்டரிஸ் வராங்க, சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல். இவங்க கிட்ட தான் மேக்ஸிமம் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ஷேர்ஸை வந்து நம்ம டெபாசிட்டரிஸாக வந்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய 3 அக்கௌண்ட்ஸ். ஒன்ஸ் இந்த 3 அக்கௌண்ட்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஷேர்ஸை வாங்குறதுக்கான ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணுவீங்க. அது புரோக்கரோட ட்ரேடிங் டெர்மினலில் பிளேஸ் பண்ணுவீங்க, இல்லைனா ட்ரேடிங் ஆப்பில் வந்து பிளேஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நடக்கிற ப்ராசஸை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இந்த ரெட் கலர் மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து செல்லர் சைட், இந்த ப்ளூ கலர் மார்க்கெட்டில் இருக்கிறது பையர் சைட். இப்போது நான் வந்து ஒரு பையர் வந்து ஒரு பை ஆர்டரை புரோக்கர் மூலமா பிளேஸ் பண்ணிடுறார். உதாரணத்துக்கு ஜீரோதா. அதே சமயம் செல்லர் ஒரு செல் ஆர்டரை அவங்களோட புரோக்கர் மூலமா பிளேஸ் பண்றாரு, குரோ. ஸோ 2 பக்கமே ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 2 ஆர்டருமே காமனா மீட் பண்ற இடம் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது என்எஸ்சியா இருக்கலாம், பிஎஸ்சியா இருக்கலாம், எம்சிஎக்ஸா இருக்கலாம், வாட் எவர் த எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம். அந்த எக்ஸ்சேஞ்சுன்ற இடத்துல வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஏற்படும். ஸோ இதுதான் காமன் ப்ராசஸ். நம்ம யூஸ்வலாக வந்து ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணி முடிச்சிருவோம். ஆனால் பேக் எண்டில் இதில் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் மூலிமா நமக்கு லெஜிட்டிமேட்டான ஒரு சர்வீஸ் வந்து கிடைக்குது. நம்ம வாங்கின ஷேர்ஸ் வந்து பத்திரமா பாதுகாக்கப்படுது, நம்மளோட பணத்தை வந்து பத்திரமா பாதுகாக்கிறாங்க. இதை வந்து செபி வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாம ஒரு இன்வெஸ்டராக எப்படி 3 அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறோம். ஒன்று பேங்க் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் டிமேட் அக்கௌண்ட். அதே மாதிரி ஒரு புரோக்கரும் ஏகப்பட்ட மெம்பர்ஷிப் வச்சிருக்கணும். அப்போ தான் அவங்களால புரோக்கரேஜ் பிஸ்னஸையும் வந்து ரன் பண்ண முடியும். அந்த மெம்பர்ஷிப் மூலியமா தான் இந்த எல்லா டிரான்சாக்ஷனுமே நடக்குது. அதுக்கு முதல்ல அந்த டிரான்சாக்ஷனை புரிஞ்சுக்கணும்னா அந்த மெம்பர்ஷிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு புரோக்கர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க முதல்ல என்எஸ்சியில் வந்து ட்ரேடிங் மெம்பராக இருக்கணும். ட்ரேடிங் மெம்பர். இந்த ட்ரேடிங் மெம்பர்ன்றது எக்ஸ்சேஞ்சஸ்ல இருப்பாங்க. உதாரணத்துக்கு என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்எஸ்இஐ, எம்சிஎக்ஸ், இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து ட்ரேடிங் மெம்பரா இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க ட்ரேடிங் மெம்பரா இருக்கும்போது தான் நம்மளோட ஆர்டர்ஸை, ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரோட ஆர்டரை இது என்னோட கிளைண்டோட ஆர்டருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல அவங்க ட்ரேடிங் மெம்பரா இருக்கணும். அண்ட் ரெண்டாவதா அவங்க இருக்க வேண்டிய இடம் கிளியரிங் கார்பரேஷன். இந்த கிளியரிங் கார்பரேஷன் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் அவங்களுக்கான கிளியரிங் கார்பரேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு என்எஸ்சிக்கு எடுத்துக்கிட்டோம்னா NSCCL, நேஷனல் செக்யூரிட்டிஸ் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சிக்கு எடுத்துக்கிட்டோம்னா ICCL, இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி எம்எஸ்சிக்கு ஒரு கிளியரிங் கார்பரேஷன், எம்சிஎக்ஸுக்கு MCXCCL அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனித்தனியான கிளியரிங் கார்பரேஷன் இருக்கு. இந்த கிளியரிங் கார்பரேஷன் என்ன பண்ணுன்னா, டே டைம்ல நம்ம வந்து ஒரு ஆர்டர் போட்டுருவோம். உதாரணத்துக்கு ஃபெடரல் பேங்கை நான் 300 ரூபாய்க்கு வாங்கிடுறேன். இந்த ஆர்டரை எக்ஸ்சேஞ்ச் வந்து ப்ராசஸ் பண்ணிடுது. இதை ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? புரோக்கரோட சாஃப்ட்வேர்ல ஆப்ல வந்து நான் தெரிஞ்சுப்பேன். இந்த ஆர்டர் கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்றதுக்கு புரோக்கர் தான் முதல் எவிடன்ஸ். புரோக்கர் முதல் எவிடன்ஸாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் தான் இந்த ஆர்டர் நடக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் இந்த ஆர்டர் நடந்திருக்கு, சாயங்காலமே இவனுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளியரிங் கார்பரேஷன் தான் சொல்லுவாங்க. என்எஸ்சியில் நடந்த டிரான்சாக்ஷனை NSCCL வந்து சொல்லுவாங்க, பிஎஸ்சியில் நடந்த டிரான்சாக்ஷனை ICCL சொல்லுவாங்க, அண்ட் எம்சிஎக்ஸில் நடந்ததை MCXCCL வந்து சொல்லுவாங்க. இந்த டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா இந்த கிளியரிங் கார்பரேஷன்லையும் இந்த புரோக்கர் வந்து மெம்பராக இருக்கணும். அதுக்காக இருக்கக்கூடிய பேர் தான் கிளியரிங் மெம்பர். அடுத்து
மூணாவதா வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து பகலில் வந்து ஷேர்ஸை வாங்கிட்டீங்க, வாங்கின ஷேரை நீங்கள் டெலிவரி எடுத்துட்டீங்க. அந்த டெலிவரி எடுத்த ஷேரை எங்கே வைக்கணும்? டிமேட் அக்கௌண்ட்டில் வைக்கணும். நீங்கள் வந்து முன்னாடி பார்த்தீங்களா, மூணாவது அக்கௌண்ட்டை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, இந்த டிமேட் அக்கௌண்ட்டை எங்கே வச்சுருப்பீங்கன்னா சிடிஎஸ்எல் வச்சுருப்பீங்க. நம்மள மாதிரி சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து சிடிஎஸ்எல்ல தான் வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சுருப்போம். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ், பெரிய பெரிய பிக் பூல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து என்எஸ்டிஎல்ல வந்து டிமேட் அக்கௌண்ட்டை வச்சுருப்பாங்க. இந்த என்எஸ்டிஎல்க்கும் சிடிஎஸ்எல்க்கும் நடுவில், இந்த கிளைண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேலையை பண்ணுறது தான் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கான பேர் தான் டிபி. நீங்கள் நிறைய முறை ஷேர்ஸை விற்கும்போது டிபி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒன்று பார்த்துருப்பீங்க. ஜீரோதால அது வந்து 13 ரூபா பக்கத்தில் பிடிக்கிறாங்க. ஒரு முறை நீங்கள் ஷேர்ஸை விற்றீங்கன்னா அந்த ஷேர்ஸை டிமேட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்சேஞ்சில் போடுறதுக்கு 13 ரூபா வந்து பிடிப்பாங்க. அதனால தான் சும்மா ஒரு ஷேர் 2 ஷேர்னு சொல்லிட்டு விற்கக்கூடாது. எப்பயுமே நீங்கள் வாங்கும்போது இந்த டிபி சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க, விற்கும்போது தான் இந்த டிபி சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிபி சார்ஜஸ்ன்றது, இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்ன்றது 2 இடத்துல இருக்கும். ஒன்று என்எஸ்டிஎல், அதுக்கப்புறம் சிடிஎஸ்எல். மேக்ஸிமம் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து சிடிஎஸ்எல்ல தான் வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருப்பாங்க. அதாவது ரீட்டைலுக்கு ட்ரேட் பண்ணுற புரோக்கர்ஸ் வந்து. இப்போ நம்ம 2 விஷயத்த பார்த்தோம். ஒன்று, ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக 3 அக்கௌண்ட் நம்மகிட்ட இருக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்குற புரோக்கர் வந்து 3 மெம்பர்ஷிப் வச்சிருப்பான். இந்த மெம்பர்ஷிப், இந்த 3 அக்கௌண்ட்டை வச்சு இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துருவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்லர் வந்து ஒரு ஷேரை வந்து விற்கிறார், செல்லர். அதே சமயம் ஒரு பையர் வந்து ஒரு ஷேரை வந்து வாங்குறாரு, பையர். 2 பேருமே புரோக்கர் மூலியமா வாங்குறாங்க. இவன் வந்து ஜீரோதால வாங்குறான், இவன் வந்து குரோல வாங்குறான். இவங்க 2 பேருமே என்எஸ்சில வந்து ஷேர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் காலையில ஒரு 10 மணிக்கு நடக்குதுன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் ஈவினிங்கா வந்து என்எஸ்சியோட கிளியரிங் கார்பரேஷன், அவங்க யாரு? என்எஸ்சிசிஎல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், நேஷனல் செக்யூரிட்டிஸ் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டெபாசிட்டரி இவங்க 2 பேருக்கு நடுவில் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அதனால இவனோட டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து ஷேர்ஸை எடுத்து இவனோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மாத்திடு, ஷேர்ஸை மாத்திடு. அதே மாதிரி இந்த கிளியரிங் கார்பரேஷன் ட்ரேடிங் மெம்பருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது புரோக்கருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவனோட அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுத்து, கேஷை எடுத்து இவனோட அக்கௌண்ட்டுக்கு கேஷை மாத்திடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்க. முதல்ல புரோக்கர் பார்ட்டிசிபேட் பண்றான், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த ட்ரேடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங்க்கு மேல இந்த கிளியரிங் கார்பரேஷன் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த கிளியரிங் கார்பரேஷன் தான் ட்ரேடர்க்கா இருக்கட்டும், புரோக்கர்க்கா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்டா இருக்கட்டும், டெபாசிட்டரிஸா இருக்கட்டும், இந்த எல்லா மெசேஜையும் பார்க்கக்கூடியவங்க. இந்த எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் மெயின்டைன் பண்றது செபி. இவங்க எல்லாரும் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா, ஏதாவது இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறது செபி. அப்படி இருந்து கூட அங்கங்கே சின்ன சின்ன குளறுபடிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் வாங்கி வச்சிருக்கிற ஷேர்ஸ் பத்திரமா இருக்கா, நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிற பணம் பத்திரமா இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் வர ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ்க்கும், ஒவ்வொரு ரீட்டைலருக்கும் இந்த பயம் இருக்கும். நான் 2015 ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார வரும்போது எனக்கும் இந்த பயம் இருந்தது. அப்போ இது எல்லாத்தையும் தேடி கற்றுக்கும் போது தான் இந்த எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்களோட பகிர்ந்துருக்கேன். இப்போ முதல்ல நம்ம வாங்கி வச்சிருக்க ஷேர்ஸ் பத்திரமா இருக்கின்ற கேள்விக்கு வந்து நம்ம பதில் சொல்லிடுவோம். நீங்கள் வாங்கின ஒரு ஷேர் வந்து உங்களோட புரோக்கர் கிட்டே இருக்காது. நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸில் உங்கள் புரோக்கர் மூலியமா ஃபெடரல் பேங்கை ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு 10 ஷேர் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் கொடுத்து ஷேர்ஸை வாங்கிட்டீங்க. இந்த ஷேர்ஸை டிரான்சாக்ஷன் பண்ணுற வேலை மட்டும்தான் புரோக்கருக்கு. ஒன்ஸ் இந்த டிரான்சாக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளியரிங் கார்பரேஷன் டெபாசிட்டரி டு டெபாசிட்டரி, அதாவது அவனோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து இவனோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு காசை மாற்றிடு, ஷேர்ஸை மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், அன்லெஸ் ஆர் அன்டில் நீங்கள் வந்து ஒரு செல் ஆர்டர் போடுற வரையும். இப்போ உதாரணத்துக்கு ஜீரோதால என்னோட அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பவர் ஆஃப் அட்டானியே கொடுக்கல. அதனால் என்ன ஆகும்னா, டெய்லி வந்து நான் ஷேர்ஸை விற்கணும்னா நான் வந்து ஓடிபி போடணும், டிபின்னா போடணும். டிபின் போட்டு ஓடிபி போட்டதுக்கப்புறம் தான் என்னோட ஷேர்ஸை வந்து விற்க முடியும். நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து 2021 ஓப்பன் பண்ணேன். அப்போத்துலேருந்து நான் பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக வந்து இந்த ப்ராசஸை தான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கலனா கூட இந்த மாதிரி டிபின்னை போட்டு உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும், நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரா விஜிலண்ட்டாக இருக்கணும்னா. அப்படி இல்லையா கூட உங்களுக்கு டெய்லி வந்து சிடிஎஸ்எல்லேருந்து மெயில் வரும். அதாவது உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தால், நீங்கள் புதுசாக ஷேர்ஸ் வாங்கினா கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உங்களோட இருக்கிற ஷேர்ஸை நீங்கள் விற்றீங்கன்னா டெபிட்டட்னு சொல்லிட்டு வரும். இந்த கிரெடிட் டெபிட் விஷயங்கள் வரும்போது அப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதையும் நீங்கள் மானிட்டர் பண்ணலைன்னா கூட மாதம் கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்.
அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சிடிஎஸ்எல் கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம ஜூன் மாசத்துல இருக்கும், மே மாசத்துக்கான கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வந்திருக்கும். அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கும்னா, இந்த மே மாசத்துல நீ என்னென்ன ஷேர்ஸை வாங்கின, இந்த மே மாசத்தோட லாஸ்ட் டேட் மே 31ஆம் தேதி படி உங்ககிட்ட இந்த ஷேர்ஸ் இத்தனை குவான்டிட்டிஸ் வந்து இருக்கு அண்ட் உன்னோட போர்ட்ஃபோலியோட வேல்யூ இவ்வளவு அப்படின்ற டேட்டாஸ் எல்லாமே அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். அதை பார்க்குற பட்சத்தில் உங்களால் எல்லாத்தையுமே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் டெய்லியுமே கூட பார்க்கலாம் ஈஸியஸ்ட் வெப்சைட் மூலமா. இந்த வெப்சைட்டோட லாகின் ஐடி என்ன ஏதுன்றதை உங்களோட புரோக்கர் கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டாவது, நம்ம புரோக்கர் கிட்ட வச்சிருக்க பணம் சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான விஷயமே இங்கே தான் வருது. நீங்கள் புரோக்கர் கிட்ட வச்சிருக்கிற பணம் 100% சேஃப் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரோக்கர் கிட்ட. அந்த புரோக்கர் திடீர்னு திவால் ஆயிடுறான், இல்லை கடையை மூடிட்டு போயிடுறான், ஏதோ ஒரு ஃப்ராட்ல ஈடுபட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பணத்துக்கு இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுன்னு சொல்லிட்டு என்எஸ்சியும் பிஎஸ்சியும் தனித்தனியாக வச்சிருப்பாங்க. இந்த என்எஸ்சி பிஎஸ்சியோட இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா வரையும் கிளைமை கொடுப்பாங்க. ஆனால் அதுக்காக 25 லட்ச ரூபா வரையும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 25 லட்ச ரூபா வரையும் அவங்க கிளைமை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2024 என்எஸ்சி வந்து இதை 35 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணாங்க. இருந்தாலும் கூட இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடாது. இதுக்காக நீங்கள் அப்பீல் போகணும், இதுக்காக நீங்கள் சுத்தணும் செய்யணும். அதனால தான் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்சபடி எப்போ நீங்கள் ஷேர்ஸை வாங்குறீங்களோ அப்போ பணத்தை வந்து அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு போங்க. இல்லையா நீங்கள் பணமாகவே நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிருந்தா கூட லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்குது, லிக்விட் பீஸா இருக்கும், இல்லை லிக்விட் இடிஎஃப்ஸ் ஏதாவது இருக்கும். அதை வாங்கிட்டீங்கன்னா அந்த லிக்விட் இடிஎஃப் டைரெக்டாக உங்களோட டிமேட் அக்கௌண்ட் போயிடும். அப்போயும் உங்களோட பணம் வந்து சேஃபாக இருக்கும். தேவையான போது அந்த லிக்விட் பீஸை விற்றுக்கலாம். எனக்கு லாஸ்ட் 1 இயரில் லிக்விட் பீஸில் 5.4% அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினாங்கன்னா இன்னும் லிக்விட் பீஸில் அதனோட ஈல்டு வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செபி போன வருஷம் ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு குவார்ட்டரோட எண்டிங்லையும் கிளைண்ட் வந்து அன்யூஸ்டாக ஃபண்ட்ஸை வச்சிருந்தா அதை அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஒவ்வொரு குவார்ட்டரோட முடிவிலையும் மிச்சம் இருக்கிற பணத்தை வந்து ஜீரோதா வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிருப்பாங்க. இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான். இது சனிக்கிழமை நடக்கும். நம்ம மறுபடியும் திங்கக்கிழமை அந்த ஃபண்ட்ஸை வந்து உள்ளே கொண்டு போகணும். இது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை இருந்தாலும் கூட நம்மளோட பணத்தை வந்து நம்ம தெரியாமல் அங்கேயே விட்டு வச்சிருந்தோம்னா அதை மறுபடியும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே கொண்டு வரது ஒரு நல்ல ப்ராசஸ் தான் பார்க்கப்படுது. அண்ட் இதுதான் மக்களே ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பை ஆர்டரோ செல் ஆர்டரோ போட்டதுக்கப்புறம் பேக் எண்டில் நடக்கக்கூடிய என்டையர் ப்ராசஸ். அண்ட் இதில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கான பதிலை வந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அண்ட் அடுத்து நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ட்ரேடராக உள்ளே வந்துட்டோம், எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்ற கேள்வி இருக்கும். இந்த ஆர்டர்ஸ் வந்து பல வகைப்படும். முதல் ஆர்டர் வந்து லிமிட் ஆர்டர். உதாரணத்துக்கு ஃபெடரல் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் 300 ரூபாய் 10 பைசாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 300 ரூபாய் 10 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இப்போ எனக்கு நான் 300 ரூபாய் வந்தால் வாங்கு அப்படின்னு நான் போட்டேன்னா அது லிமிட் ஆர்டர். லிமிட் ஆர்டர்ன்றது நான் சொன்ன விலையில தான் அந்த ஷேரை வந்து வாங்கணும். 300 ரூபாய் வந்தால் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் போடுறேன். இந்த 300 ரூபாய் 10 பைசான்றது 300 ரூபாய் 5 பைசாக்கு வந்தால் கூட என்னோட ஆர்டர் வந்து பாஸ் ஆகாது. இந்த 300 ரூபாய்க்கு வந்தாலும் பாஸ் ஆகும். இதுவும் கூட வெயிட்டிங்கில் இருக்கும். எனக்கு முன்னாடி 300 ரூபாயில நிறைய பேர் ஆர்டர் போட்டுருவாங்களா, அவங்களோட ஆர்டரில் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் இதோட வெயிட்டிங்கில் இருக்கும், என்னோட ஆர்டர் வந்து பாஸ் ஆகும். ஆனால் 300 ரூபாய்க்கு வந்துட்டு அதுக்குள்ளார இந்த என்னோட ஆர்டர் பாஸ் ஆகும், முன்னாடி இருக்கிறவங்களோட கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டு மறுபடியும் 305 310 ஏறிட்டு போயிடுச்சுன்னா என்னோட ஆர்டர் வந்து பாஸ் ஆகாது, அப்படியே பெண்டிங்கில் இருக்கும். இதை லிமிட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு அடுத்த ஆர்டர் மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் ஆர்டர்னு என்னன்னா, எனக்கு ஃபெடரல் பேங்க்ல 10 ஷேர்ஸ் வேணும். இந்த 300 ரூபாய் 10 பைசா இருந்தாலும் சரி, 300 ரூபாய் 5 பைசா இருந்தாலும் சரி, என்ன ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் முன்ன பின்னாயிடுமா, அதனால வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்கறது தான் மார்க்கெட் ஆர்டர். இந்த மார்க்கெட் ஆர்டர்ல என்னன்னா, உங்களுக்கு தேவையான குவான்டிட்டிஸை மார்க்கெட்ல எங்க அவைலபிளா இருக்கோ, ஓப்பன் ஆர்டர் மாதிரி சரிங்களா, எங்க அவைலபிளா இருக்கோ வாங்கிடு அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நீங்க புரோக்கருக்கு கொடுக்க போறீங்க. இதுதான் இந்த மார்க்கெட் ஆர்டர். அடுத்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸ்டாப் லாஸ் ஆர்டரையும் வந்து மார்க்கெட் ஆர்டர் லிமிட் ஆர்டர்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி செயல்படும்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து ஃபெடரல் பேங்க்ல 300 ரூபாய்க்கு வந்து ஷேர்ஸை வாங்கிட்டேன் சரிங்களா. இந்த 300 ரூபாய்க்கு வாங்கின ஷேரு 295 ரூபாய் வந்தா வித்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். உதாரணத்துக்கு இதுதான் வந்து ட்ரிகர் பிரைஸ். இந்த 295 ரூபாய் அப்படின்றது வந்தா வித்துடு அப்படின்னு சொல்லுவேன். இதை புரோக்கரோட சாஃப்ட்வேர் அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் சரி பார்த்துட்டு ஒன்ஸ் ஓகே இவங்கிட்ட ஆல்ரெடி ஷேர்ஸ் இருக்கு 295 ரூபாய் வந்தா வித்துடுன்னு சொல்றான், வித்துட்டு போவோம், நமக்கு என்ன புரோக்கர் கமிஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்டர் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, நீங்க லிமிட் ஆர்டர்னு போட்டீங்கன்னா, நீங்க இந்த லிமிட் ஆர்டர்னு போட்டீங்கன்னா 295 ரூபாய்க்கு ட்ரிகர் ஆச்சு, 295 ரூபாய்க்கே வித்துடு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த லிமிட் ஆர்டர் ஓப்பன் ஆயிட்டு 295 ரூபாய் வந்தாதான் விற்கும். இல்ல 295 ரூபாய் வந்து ஜம்ப் ஆயிட்டு
294 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா 295ல உங்களோட ஆர்டர் வந்து ஓப்பனா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், பாஸ் ஆகாது. இந்த இடத்துல தான் வர விநாயக் மகாதேவன். அதாவது இந்த ஸ்டாப் லாஸ்லயே மார்க்கெட் ஆர்டர் இருக்கு. இந்த மார்க்கெட் ஆர்டர் என்ன பண்ணும்னா 295 ரூபாய் ட்ரிகர். 295 ரூபாய் தொட்ட அடுத்த நிமிஷம் மார்க்கெட்ல என்ன விலை இருக்கோ சரி உடனே வந்து வித்துரு அப்படின்னு சொல்றது. அது 294 இருந்தாலும் சரி 93 இருந்தாலும் சரி இந்த ப்ராசஸ் வந்து நடந்துடும். மார்க்கெட்ல ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அப்பெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஃப்ரீ ட்ரேட் அப்படின்றது வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தது. இதனால வந்து பல ட்ரேடர்ஸ் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் வந்து இழந்திருக்கலாம். இது எப்படி நடக்கும்னா, ஒரு ட்ரேடர் ஒரு ஆப்ஷன் வந்து 100 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணியிருப்பார். அவர் என்ன வந்து மார்க்கெட்டுக்கு வந்து சொல்லியிருப்பாருன்னா, இது வந்து ஒரு 120 ரூபாய் வந்தா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிட்டு வித்துடட்டும், அதுக்கு மேல என்னால லாஸை வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் வந்து போட்டிருப்பாரு. இந்த ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் போட்ட உடனே இந்த 120 ரூபாய் அந்த இடத்துல ட்ரிகர் ஆன உடனே மார்க்கெட் எங்க இருந்தாலும் போய் வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துருக்கும். இதனால என்ன ஆகும்னா, அவர் ஒருத்தர் மட்டும் போட்டிருக்க மாட்டார், லட்சக்கணக்கான பேர் அந்த ட்ரேடை போட்டிருப்பாங்க. சடனா இந்த 100 ரூபாய் இருந்தது 120 ரூபாய்க்கு போனது 1000 ரூபாவா போயிடும். ஒரே மைக்ரோ செகண்ட்ல ஏகப்பட்ட பை ஆர்டர்ஸ் வந்ததுனால ஒட்டுமொத்த செல் ஆர்டரையும் கன்சியூம் பண்ணி ஒரு டு த ஃபார் எக்ஸ்டென்ட்டுக்கு போயிடும். இதனால என்ன ஆகும்னா மிகப்பெரிய லாசஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து சந்திச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டரையே எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வரையுமே ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா, ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டரை மட்டும் நீங்க எப்பயும் யூஸ் பண்ணுங்க, அதுதான் சேஃபான விஷயம். அடுத்து கவர் ஆர்டர். இந்த கவர் ஆர்டர் வந்து எப்படின்னா, நான் ஒரு ட்ரேடை என்ட்ரி ஆகிறதுக்காக ஒரு ஆர்டர் போடுறேன்ல, அந்த ஆர்டரோடையே சேர்த்து ஸ்டாப் லாஸ் ஆர்டரையும் போடுறது தான் இந்த கவர் ஆர்டர். உதாரணத்துக்கு இந்த கவர் ஆர்டர்ல வந்து எப்படி இருக்கும்னா, ஃபெடரல் பேங்கை 300 ரூபாய்க்கு வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிமிட் பிரைஸ் போட்டு ஆர்டர் போடுறேன், லிமிட் ஆர்டர் போட்டு போடுறேன். அந்த ஆர்டர் கூடவே 295 ரூபாய் வந்தா வித்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுவேன். இது இன்ட்ராடே ட்ரேடர்ஸுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஒன்ஸ் ட்ரேடை என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை கொண்டு போய் மறுபடியும் ஸ்டாப் லாஸுக்கு தனியாக ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது எதனாலன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆர்டர்ஸை போட வேண்டியது இருக்கும். அப்போ மறுபடியும் தேடி பிடிச்சிக்கிட்டு மாற்றி போட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல, அதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த கவர் ஆர்டர். இதே மாதிரி பிராக்கெட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த பிராக்கெட் ஆர்டர்ல என்ன கான்செப்ட்னா, இந்த கவர் ஆர்டர்ல வெறும் ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் இருக்கும் மேண்டேட்டரியா. ஆனா இந்த பிராக்கெட் ஆர்டர்ல ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரெண்டுமே இருக்கும். உதாரணத்துக்கு இந்த பிராக்கெட் ஆர்டர்ல என்ன நடக்கும்னா, ஃபெடரல் பேங்கை 300 ரூபாய் வந்தா வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டிருப்பேன். அதுக்கு கூடவே ஸ்டாப் லாஸ்ன்றது 295, டார்கெட்ன்றது 305 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் கூடவே போட்டுருவேன். ஒன்ஸ் இந்த ஆர்டர் ட்ரிகர் ஆன உடனேயே இந்த 2 ஆர்டருமே ஓப்பன் ஆயிடும். புரியுதுங்களா? இந்த 2 ஆர்டருமே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதுல ஏதோ ஒன்று வந்து ஹிட் ஆயிடும். அப்போ வந்து உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ நீங்க வந்து எக்ஸிட் ஆயிடுவேன். இதுதான் வந்து பிராக்கெட் ஆர்டர். இது இல்லாம பேஸ்கெட் ஆர்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து ஒரே பேஸ்கெட்ல போட்டு ஒரே டைம்ல வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றது. இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம், இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், ஷார்ட் ஸ்ட்ராடல், அயன் காண்டார், இதெல்லாம் வந்து பண்றவங்க வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அண்ட் அதே மாதிரி ஜிடிடி ஆர்டர். ஜிடிடி ஆர்டர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, குட் டில் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பாவே வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒன்று போட்டீங்கன்னா அதனோட எக்ஸ்பைரி வந்து அன்னைக்கு மார்க்கெட் முடிகிற வழிதான் இருக்கும். ஆனா இந்த ஜிடிடி ஆர்டர் கிட்டத்தட்ட 1 வருஷம் வரையும் இந்த ஆர்டர் வந்து இருக்கும், அன்லெஸ் ஆர் அன்டில் அதுல ஏதாவது ஒரு கார்பரேட் ஆக்ஷன் நடக்காத வரையும். அதுல ஏதாவது ஒரு கார்பரேட் ஆக்ஷன், ஒரு டிவிடெண்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரைஸ்ல சேஞ்சஸ் வரும்போது இந்த ஜிடிடி ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபேமஸா யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ். இந்த ஆர்டர்ஸை நீங்க தெரிஞ்சுட்டா போதும். இதை தாண்டி வேலிடிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த வேலிடிட்டின்றது என்னன்னா, டேல வச்சுக்கோங்க எப்பயுமே. ஏன்னா நீங்க ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னா அதனோட வேலிடிட்டி அந்த நாள் ஃபுல்லா இருக்கிற மாதிரி. இல்ல 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சீங்கன்னா இந்த வேலிடிட்டி என்ன ஆகும்னா, அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த விஷயங்கள் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு புதுசா ஒரு பையன் வந்தானா அவன் கத்துக்க வேண்டிய விஷயம். நான் ஆரம்பத்துல ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப கம்மியான பணத்தை தான் போட்டேன். அண்ட் அந்த பணத்தை போடுறதுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயம் இருந்தது. இந்த பணம் பத்திரமா இருக்குமா, ஷேர்ஸை வாங்குறோம், இந்த ஷேர்ஸ் எங்க இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது. இது எல்லாமே கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே, ஷேர் மார்க்கெட்ல நம்ம ஆர்டினரியா பண்ணக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனோட ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயத்த இன்னைக்கு உங்ககிட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்கள் இதை கற்றுக்கிட்டு இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்து விஷ் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு நம்ம வந்து கம்பெனிஸ் பற்றின விஷயங்களுக்கு போயிடுவோம். எப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்படுது, அது எதனால் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார வருது, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார அது ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளார வந்துடும். அப்போ தான் வந்து நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பற்றின அனாலிசிஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட ஆணி வேறுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அண்ட் இந்த வீடியோவில் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் எந்த வருஷத்தில் பார்க்குறீங்கன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.